தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. விடுகின்ற பொழுது எங்கும் கரும்பாய் இருக்கட்டும். தை திருநாளான முதல் நாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் 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 மக்களே. என்னடா அது, பொன்னி சென்னையில தானே இருக்கணும், எப்படி திடீர்னு இங்க வந்து நிக்கிறாங்களே அப்படிதானே பாக்குறீங்க. நான் முன்னாடி 2 நாள் முன்னாடி வீடியோல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 14, 15, 16 இந்த 3 நாளுமே செம்மையான பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் வந்து நடக்க போகுது. இதுக்கும் நம்ம கதைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், பியூர்லி என்டர்டைன்மெண்ட். ஓகே. ஆமாங்க, நம்மளோட சிக்கல் ஊர்ல தான் நம்ம எல்லாருமே பொங்கல் கொண்டாட போறோம். நாங்க 2 பேரும் மட்டும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கோமே, மத்தவங்க எங்க தானே பாக்குறிய? எல்லாரும் பொங்கல் வைக்க ரெடி ஆயிட்டு இருக்கற. நம்ம சேனல்ல நம்ம இந்த வீடியோ வர டைம்ல எல்லாருமே பொங்கல் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. அப்பதான் வந்து ஆள் உட்கார்ந்துருப்பீங்க. அப்பதான் நம்ம வீடியோ மதியானத்துக்கு வரும். நீங்க எல்லாருமே பொங்கல் எப்படி கொண்டாடினீங்க, என்னென்ன புது புது விஷயங்கள் பண்ணீங்க, என்னென்ன படம் பாத்தீங்க, என்னென்ன என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் பாத்தீங்க, எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்க என்ன சொல்ல வரீங்கன்னு? நல்லாவே புரியுது. 2 பேரும் நின்னு வளவளன்னு பேசாதீங்க, இங்க ஆளுங்களை காட்டுங்கன்னு சொல்றீங்க அதானே? மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டா பொன்னி. கேளுங்க, நாங்க 2 பேரும் எதுக்காக இப்ப இங்க நிக்கிறோம்னா, நான் பிபி டாக்டர் போதும் பொண்ணு எம்பிபிஎஸ் குடும்பத்தோட தலைவி, அப்புறம் நான் கேஎஸ்கே குடும்பம் காதல் சொன்ன கனமையோட தலைவி. 2 டீம்ஸ்மே 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. அது எதுக்குன்னா 2 டீம்ஸ்க்குமே நிறைய போட்டிகள் வரப்போகுதுங்க. அதுக்குதான். போட்டினா ஒருத்தர் சண்டை போடுறது கிடையாது. போட்டியா இருந்தாலுமே 2 குடும்பமும் சேர்ந்து தான் நடத்த போறாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம 2 குடும்பமும் முதல் போட்டிக்கு தயாரா இருக்காங்க. முதல் போட்டி என்னன்னா, நம்ம பிபி குடும்பத்துக்கு பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க வருஷம் அழகா அறுவடை பண்ணி சூரியனுக்கு நமஸ்காரம் செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம கேஎஸ்கே குடும்பத்துக்கு இது புதுசு இல்ல. அவங்க சிட்டிக்குள்ள இருந்ததுனால இதுல பெருசா கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இப்ப என்ன போட்டினா, நம்ம கேஎஸ்கே குடும்பத்துல இருக்கிற அனைத்து பெண்களும் ஆண்களும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும். நம்ம கேஎஸ்கே குடும்பம் வைக்க போற பொங்கலுக்கு நம்ம பிபி டீம் சப்போர்ட் பண்ண போறாங்க. சரி, பேசுறதெல்லாம் பேசியாச்சு. இக்கோ, நீங்களும் போய் ரெடி ஆகுங்க. நீங்களும் தானே இந்திரன் கூட சேர்ந்து பொங்க வைக்கணும். ஆமா, அந்த அடுப்பு வாயனை வேற காணோம். சரி பொன்னி, நீ சீக்கிரம் மக்கள்கிட்ட பேசிட்டு வா, நான் போய் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்றேன். சரிக்கா. சரி மக்களே, வாங்க, நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். எல்லாரும் எப்படி பொங்க வைக்கிறாங்க என்னன்னு பாக்கலாம். முதல்ல ஆதி என்ன நீலாக்கா பொங்க வச்சிட்டு இருக்கற, எப்படி வைக்கிறாயன்னு போய் பாப்போம். வணக்கம் வணக்கம் ஆதினா, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொன்னிமா, உங்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தங்கமயில சூப்பரடி செல்லக்குட்டி, ரொம்ப அழகா வாழ்த்திருக்கீங்களே. அப்புறம் ரொம்ப ரொம்ப தீவிரமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிலாக்காக்கு உதவி பண்றதுக்கு தான் நம்ம கண்ணுக்கினியா மதனி நிக்குது. ஆமா பொன்னி. நிலாக்கா, பொங்கல் இப்போதைக்கு பொங்கிருமா இல்ல 2-3 நாள் ஆகுமா? ஏய், இதுக்கு வாய் வைக்கிற? நல்ல நாள் அதுமா 2-3 நாள் ஆகுமா? பொன்னி, பொங்கலா இருந்தா பொங்கும், கூழ் எப்படி பொங்கும்? அது வந்து நிலா, இல்ல கூழ் பொங்காது, நீ வைக்கிற பொங்கல் பொங்கும்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நல்ல நாள் அதுமா காலையில என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, பேசாம நில்லுங்க. இல்லனா நீங்க வந்து பொங்கல் வைக்கிறீங்களா? வாங்க. அத்தாடி, நீ செய்யறது அது கூழ் மாதிரி தான் வரும், நான் செய்யறது களியாவே ஆயிரும். நீயே செய்மா. தெரியுதுல. அதாவது நான் மக்களுக்கு சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், பொங்கலா இருந்தாலும் சரி புண்ணாக்கா இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டி சண்டைன்றது என்னைக்குமே மாறாது, எங்கேயுமே இல்லாம இருக்காது. அடி பாவி, நான் கூட ஏதோ மக்களுக்கு ஒரு பெரிய தத்துவம் சொல்ல வரேன்னு நினைச்சுக்கிட்டு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியில எங்களே வச்சு செஞ்சுட்டல. சும்மாண்ணா ஜாலிக்கு. சரி, இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறேன். ஹோ, இன்டர்வியூவா? கேளு. ஆமா, அப்படி கூட வச்சுக்கிடுங்க. ஆதினா, உங்கள்ட்ட இருந்து, நம்ம தமிழ் பாரம்பரியமான பண்டிகை தான் பொங்கல். பொங்கலை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அதை மட்டும் சொல்லுங்க. பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்னா, விவசாயிங்களாம் தை மாசம் தான் நெல் அறுவடை செய்வாங்க, அதை நன்றி செலுத்துற விதமா தான் பொங்கல் கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சரியா சொன்னீங்க. அடுத்து நீலா கிட்ட கேட்டு பாப்போம். மாமா சொன்னதுதான் பொன்னி. ஆனா என்னன்னா, சூரியனுக்கு நமஸ்காரம் செலுத்துவாங்க. அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு நம்மளுக்கு அறுவடை பண்றதுக்கு உதவி பண்ணது மாடு தானே, ஏரோட்டி. அதனால மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கும் நன்றி செலுத்துற விதமா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. சரியா சொன்னீங்க. கண்ணுக்கினியா மதனி, நீங்களே சொல்லிடுங்க, எதுக்காக நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்? விவசாயிங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு சரியான நேர காலத்துல மழையும் கொடுத்து, சரியான நேர காலத்துல வெயிலும் கொடுத்து, நல்லபடியா அறுவடை செய்யறதுக்கு உதவியா இருக்கிற சூரியனுக்கு நமஸ்காரம் செலுத்துவோம். அதுக்காக தான் தைப்பொங்கல் கொண்டாடுறோம். பிறகு நிலாக்கா சொன்ன மாதிரி ஏரோட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்த நம்ம மாடுங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். சூப்பர் மதனி, சரியா சொன்னீங்க.
சரி, நீங்க வெரசா பொங்கல் வச்சு முடிங்க. நான் நம்ம நிம்மதி அக்காவை போய் பார்த்துட்டு வரேன். சரி பொன்னி. ஏ பொங்குது பொங்குது பொங்குது. இல்ல பொங்கல பொங்கல் கத்துங்க. அப்பதான் இன்னும் நல்லா பொங்கும். பொங்கல பொங்கல் கத்துனது நல்ல பொங்குமா? ஏய் ஆமா கத்துங்க. அப்புறம் என் பொங்கல் பொங்குறதுக்கு என்ன மரியாதை? சரி சரி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். டேய் பானவாயா, நீ பொங்கலோ பொங்கல்னு கத்துறது கூட நல்ல காலம் பிறக்குதுங்கிற மாதிரி இருக்குடா எருமை. அடியே, நீ கத்த சொன்னேன்னு கத்தனே பாரு, என்னை அடிக்கணும்டி. நானும் வந்துட்டேன். பொங்கலோ பொங்கல். ஹே பொன்னி, வந்துட்டியா? இந்திரன் அண்ணா, வீராமதனி, அப்புறம் அமைதி குட்டி 3 பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொன்னியக்கா, ஹாப்பி பொங்கல். அச்சோ செல்லக்குட்டி, ஹாப்பி பொங்கல். நிம்மதியக்கா, பொங்கல நல்ல பொங்கல் செய்ய போலயே. ஏய் பொங்குடா தண்டி, அது பேரு பொங்கல். பொங்கலனா அது பேரு பொங்கவே இல்ல பொங்கல். எது பொங்கவே இல்ல பொங்கலா? என்னக்கா பண்றிய? காமெடி பண்ணிட்டு இருக்கறிய? சரி, நான் எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியா கேட்டுட்டு வரேன். இப்ப உங்களுக்கான கேள்வி. கேளு கேளு கேளு. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கும் போது ஏன் பொங்கலோ பொங்கல்னு கத்துறோம்? பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு கத்தலனா பொங்கல் திரும்பி ரிட்டர்ன் பானைக்கே போயிருமா? என்னக்கா சொல்றிய? அடியே, நல்ல நாள் அதுமா ஏதாவது வாங்கி கட்டி கதை சொல்லிட்டேன். கேள்வி கேக்குறா பாரு, எதுக்கு பொங்கலோ பொங்கல்னு கத்துறோன்னு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல போங்க. வீரமதனி நீங்க சொல்லுங்க. அது ஒரு வகையான கொண்டாட்டம் தாமா. முன்னாடி காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் போட்டி இருக்கும். தனித்தனியா பொங்கல் வைக்கும் போது யாரு பொங்கல் முதல்ல பொங்குதுன்னு பாக்குறதுக்காக பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க. யாரு பொங்கலோ பொங்கல்னு கத்துறாங்களோ அவங்க பொங்கல் தான் முதல்ல பொங்கி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக கத்துவாங்க. வீரா, உண்மையாவா? ஆமாக்கா. இவ்வளவு நாள் இது தெரியாம நான் வீட்டுக்குள்ள பொங்கல் வைக்கும் போதெல்லாம் பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு கிடப்பனே. அதனால ஒண்ணும் தப்பு இல்லக்கா. எப்ப பொங்கல் பொங்குனாலும் பொங்கலோ பொங்கல்னு கத்தலாம், தப்பு இல்ல. ஆமா, எங்க இன்னொரு ஜோடி பொங்கல் வச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன், காணோம். யாரு? 2 நாள் முன்னாடி பிறந்து நேத்து கல்யாணம் ஆகி இன்னைக்கான புதுமண ஜோடிகளை தானே தேடுற? ஆமா ஆமா, அவங்களே தான் தேடுறேன். எங்க அவங்க? தோ பாரு, அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அங்க எவ்வளவு சமத்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. சுடரம்மா, வேலனப்பா, இந்த வர. ஓய் முனிமா. இந்த பேரை கேட்டு எவ்வளவு நாள் ஆகுதுல? ஆமால, நம்மளோட காதல் நினைவுகள்லாம் சும்மாவா? என்னதான் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேட்டிங்களா எடுத்தாலுமே நம்மளோட காதல் அது ஒரு வகையான காதல். இது சுடர்வேலன் காதல். இரு, அடுத்து என்ன சொல்ல போறேன்னு எனக்கே தெரியும். நம்ம அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இது சுடர்வேலன் காதல் எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கும், போய் பாருங்கன்னு சொல்ல போற, அதானே? அதேதான். ஏல, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ முத ஒரு பாவாடை தாவணியை கட்டிட்டு சைக்கிள்ல வந்து என் மேல மோத வந்தல. அது எப்படி மறக்க முடியும்? நான் கூட உங்களை இடிக்க வந்தப்ப நீங்க பயந்துட்டு ஓடுனீங்களே. ஹே, நான் எங்கள ஓடுனேன்? சரி சமாளிக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் பாத்துக்கிறப்பலாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு பிஜிஎம் ஒண்ணு ஓடுமே. ஐயோ, அதுதான் மறக்கவே முடியாது. அட்மின், ஒரு வாட்டி இந்த பிஜிஎம் போட்டு விடுங்களேன். என்ன அழகான நாட்கள்ல. இங்க உட்கார்ந்திருக்கீங்களா 2 பேரும்? சுடரம்மா. ஹே பொன்னி, ஏன் சுடரம்மா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்பீங்கன்னு பார்த்தா கரும்பு தூக்கிட்டு 2 பேரும் ஓரமா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாக்கோ? ஏய், ஆளுக்கு ஒரு வீட்ல பொங்கல் வச்சிட்டு இருக்காங்கடி. கண்ணுக்கினியா வச்சிருக்கு, வீரா வச்சிருக்கு. இது பத்தாதுன்னு நிலா வர வைக்கிறா, நிம்மதி வர வைக்கிறா. இதுல நான் வர வச்சு எல்லா பொங்கலையும் ஒன்னா தின்னு ஒரேடியா எல்லாம் போய் சேர்றதுக்கா? அதான் நீங்கெல்லாம் வைங்க, நான் ஒரு ஓரமா கரும்பு தூக்கிட்டு வந்து தின்னுக்கிறேன்ட்டு ஓடி வந்துட்டேன். அதுவும் சரிதான். எல்லார் வீட்லயும் இன்னைக்கு பொங்கல் தான். நீங்க ஓடி வந்தது கூட பிரச்சனை இல்ல. ஆனா 2 பேரும் தனியா என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாங்க லவ் பண்ண காலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 35 வருஷம் கழிச்சு லவ் பண்ண காலத்தை பத்தி இப்பதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹே, அதெல்லாம் உனக்கு புரியாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு நீயும் அன்பினியாவும் இப்படிதான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பிய. ஏதே? ஏய், கண்டிப்பா நடக்கும்டி. நம்ம அட்மினை பத்தி உனக்கு தெரியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்றது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்துருவிய போலயே. சரி வாங்க, எல்லாரும் பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஆமா, அடுத்து என்ன? போட்டி தான் ஆரம்பிக்க போகுது, வாங்க. போட்டியா? என்னமா போட்டி? அட வாங்க சொல்றோம். ஹாய் மக்களே, நம்ம பொங்கல் எல்லாம் சூப்பரா வச்சு முடிச்சாச்சு. இப்பதான் முக்கியமான விஷயம், அதாவது போட்டிக்குள்ள இறங்கிருக்கோம். என்ன போட்டின்னு பாத்துடலாங்களா? இந்த போட்டி 3 நாளைக்கு நடக்குங்க. அதாவது 14 இன்னைக்கு, 15 நாளைக்கு, 16 அதுக்கு அடுத்த நாள். நம்ம பிபி டீம் இருக்காங்க இல்லையா, போதும் பொண்ணு டீம்ல கண்ணுக்கினியாள், முத்துமொழி, வேம்பு, வீரா இவங்க ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் ஆனவங்க தான். இந்த டாக்டர் போதும் பொண்ணு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே கல்யாணம் ஆனவங்க தான்.
அதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஒருவேளை இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு. ஆமா, அதைத்தான் இப்ப போட்டியா வைக்க போறோம். ஒருவேளை நம்ம முத்துமொழி அண்ணன் கன்னிக்கினியால் மதனிக்கு கல்யாணம் ஆகாம இருந்து அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும், அதுதான் போட்டி. இதுல என்ன போட்டி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இது முத்துமொழி கன்னிக்கினியாலுக்கு மட்டும் இல்லங்க, வீரா வேம்புக்கு இருக்கு, பொன்னி அன்பினியாக்கு இருக்கு, எனக்குமா. எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? எங்க கேஎஸ்கே டீம் எல்லாரோட லவ் ஸ்டோரி எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க. நாங்க எல்லாரும் உங்களோட லவ் ஸ்டோரிக்காக தான் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி மாறன்மொழி அள்ளியோட லவ் ஸ்டோரி கூட இருக்கு. ஏன் நிம்மதியக்கா, பேசாம நம்ம ஆத்தா குட்டியும் சேர்த்துக்கலாமே. லைலா மஜ்னுவை கூட சேர்த்துக்கலாம். ஜாலியா தான் இருக்கும். ஐயோ, கேட்கவே நல்லா இருக்கு. சரி சரி, போட்டி ஆரம்பிச்சுடுவோம். முதல்ல யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? டடான், நம்ம முத்துமொழி அண்ணன் கன்னிக்கினியால் கூடவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணா, ரூல்ஸ் புரிஞ்சதுல உங்களுக்கு? புரியாம இருக்குமா? அதாவது எனக்கும் கன்னிக்கினியாக்கு கல்யாணமே ஆகல, இப்பதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதானே? ஹலோ ஹலோ, கல்யாணம் பண்ற அளவுக்குலாம் எடிட்டிங் பண்ண முடியாது. லவ்க்கு ஓகே சொல்ல வச்சா மட்டும் போதும். அதெல்லாம் நம்ம கன்னிக்கினியா தானே, என்னெல்லாம் பார்த்தோன்னே ஓகே சொல்லிரும். நினைச்சுக்கிட்டே இருங்க. ஏனுங்க, இது போட்டி, நம்ம ஜெயிக்கணும்ல, அதுக்காகவாது என்னைய நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுங்க, சரியா? நீங்க நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாதான் நான் நல்லா இம்ப்ரெஸ் ஆவேன். அப்பதான் போட்டியில ஜெயிக்க முடியும். ஏன்னா அதோட பண்ணீங்க, நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன், அப்புறம் போட்டியில தோத்துடுவோம். அத்தாடி, சரிமா, சரி. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? கன்னிக்கினியா, என்னல ஒரு பச கூட காணா? அதுதான்க்கா தெரியல, நானும் அரை மணி நேரமா இங்கே தான் நிக்கிறேன். பேசாம வீட்டுக்கே போயிடலாமா? ஐயோ அக்கா, எனக்கு பரீட்சை வேற இருக்குது. உனக்கு பரிச்சையா? சரி இரு பாப்போம், ஏதாவது ஒரு பஸ் வராமையா போயிரும், ஏறிக்கலாம். சரிக்கா. ஹலே ஹலே முத்தே, மாமே. என்ன மாமே, என்னல அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனேன்னு சொன்னவன் பொண்ணு அமைஞ்சு பிடிச்சா? இல்ல மாமே, அதெல்லாம் ஒண்ணு அமையல. அமையலையா? ஏல, என்னாச்சு? அது ஒண்ணு அந்த அளவுக்கு சரியில்லை மாமே, நம்ம அழகை விட கொஞ்சம் கம்மியா போயிருச்சு. நம்ம அழகுக்கு ஈடா இருக்கிற மாதிரி தான் பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குது. மாமா, போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுமாக்கா? சந்து மாமா, என் பேர் ஒன்னும் சந்து இல்ல, சிந்து. அந்த பொந்து பேரை தான் சொன்னேன். எப்பா பாருப்பா மாமனே. முறை மாமனு பின்ன எதுக்கு இருக்கிறான்? உங்களுக்கு தானே இருக்கிறான். என்ன பண்றது, உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஜாதகம் பொருத்தமா இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேருக்குமே கட்டி வச்சிருப்பேன். ரெண்டு தசையும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருக்குது, அதனாலதான் கட்டி வைக்க முடியல. தசை ஒன்னா இருந்தா மட்டும் அந்த சந்தை நான் கட்டியிருப்பேனா? ஏன் அழகுக்கு இந்த சந்தை ஒத்து வருதா? ஐய, பெரிய அப்படியே உலக அழகேன்னு நினைப்பே. நானே உலகளுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் இருக்கிறேன், என்னையவே கட்ட மாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் வேற எந்த பிள்ளைய தான் கட்டுவீங்க? உலகளுக்கு நினைப்பா? ஐயா, நீ எல்லாம் அதை சொல்லலாமா? அதுக்கு உன் பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளை சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. இங்க உன்னை கட்டுறதுக்கு அந்த பிள்ளைய கூட கட்டிக்கிடுவேன். ஆத்தாடி, அந்த பிள்ளைய பத்தி தெரியாம பேசுறிய? ஏன், என்ன பண்ணிருமா? அதுக்கு இப்படி எல்லாம் பேசினா பிடிக்காது மாமா. பேரவே இப்படி பேசணுமா? அத நீங்க அந்த பிள்ளைகிட்டே கேட்டுக்கிடுங்க. எப்பா நேரமாவுதுப்பா, பஸ் ஒண்ணு வராதாட்டு இருக்குது, சைக்கிள்ல கொண்டு போய் விடுப்பா. அப்படியா? சரிதா, சரி வா, சைக்கிள்ல கொண்டாந்து விடுறேன். பிறகு அந்த பிள்ளை நான் பஸ்லயே போய்க்கிறேங்கப்பா, எல்லாரும் சைக்கிள்ல போக முடியாதுல. சரிதா, கொஞ்ச நேரம் நின்னு பாரு, பஸ் வந்துரும். சரிப்பா. சரி முத்து, பாரு, நான் போய் செந்த காலேஜ்ல விட்டுட்டு வரேன். சரி மாமா, போயிட்டு வாங்க. ஐயோ, ஒரு ஆர்வத்துல சொல்லிவிட்டோம், என்ன அந்த பிள்ளை முறைக்குது. வணக்கங்க, போயிட்டு வரேனுங்க. ஏனுங்க, நானுங்களா? நீங்க தான், கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க. எதுக்கு அப்படி சொன்னீங்க? நானா என்னங்க சொன்னேன்? ஒண்ணு கட்டுறதுக்கு பதிலா என்னைய கூட கட்டிக்கிடுவேன்னு சொன்னீங்களே, எதுக்கு சொன்னீங்க? அது கட்டிக்கிறதுக்கு இல்லங்க, அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேனுங்க. போறவங்க வரவங்கள பேச்சுக்கு சொல்றதுக்கு தான் நான் இங்க இருக்கிறேன். நாங்க ஐயோ, அப்படி நினைச்சுட்டீங்களா? அப்படிலாம் நான் சொல்ல வரலைங்க. இங்க எனக்கு இந்த காதலிக்கிறது, கல்யாணம் பண்றது, கட்டிக்கிறது, கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்காதுங்க, கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுலயும் இப்படி பேசுறது சுத்தமா பிடிக்காது. எனக்குன்னு பெரிய கனவு லட்சியம்லாம் நான் வச்சிருக்கிறேன். பேச்சுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, சரியா? ஏனுங்க, நீங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா? பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கேன். ஏனுங்க? அதான் சொன்னனே, கல்யாணத்தையும் தாண்டி எனக்கு பெரிய கனவு லட்சியம்லாம் இருக்கு, அதெல்லாம் ஜெயிக்கணும். ஏங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்க புருஷன்ட்டே சொல்லலாம்ல, இந்த மாதிரி கனவு லட்சியம்லாம் இருக்குன்னு. அவரும் சேர்ந்து உங்க கனவு லட்சியத்துக்கு போராடட்டும். அப்படிலாம் அமையறது கஷ்டம். எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு யாரையாவது ஒருத்தர துரத்தி புடிச்சு கல்யாணம் கட்டிக்கணும்? அதுக்கு கல்யாணம் கட்டிக்காம இருந்துக்கலாம்ல. இப்பெல்லாம் எந்த காலத்துலங்க இந்த மாதிரி பசங்க எல்லாம் ஒத்துக்கிடுறாங்க? என்னங்க, நான் ஒத்துக்கிடுவேங்க. பெண்களை எல்லாரையும் புதுமை பெண்கள்னு பாரதியார் எதுக்கு சொல்லியிருக்காரு? அவங்க கனவு லட்சியத்தை நோக்கி அவங்க ஜெயிக்கணும் தான் சொல்லியிருக்காரு. என்னைய வேணா கட்டிக்கிடுங்களேன், உங்க கனவு லட்சியத்துல நான் ஜெயிக்க வைக்கிறேன்.
இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க உங்களுக்கு அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா நடு ரோட்ல யாருனே தெரியாத ஒரு பிள்ளைகிட்ட வந்து கொட்டிக்கிறியான்னு கேப்பிய? மன்னிச்சுக்கிடுங்க, நான் கேட்டது தப்புதான். இனிமே சத்தியமா உங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்புங்க. நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? எல்லா பொம்பளை பிள்ளைங்கள்ட்டையும் பொதுவா நம்ம ஊர்ல கேக்குறது தானே. இது ஒரு தப்புன்னு படக்குன்னு அடிச்சு பிடிச்சு பாக்குறதுக்கு தான் செவத்துல ஒட்டும் பள்ளி மாதிரி இருக்கா. ஆனா பேச்சு நடவடிக்கைலாம் பச்சாரி பொம்பளை மாதிரி இருக்கா. இதுக்குதான் சொல்லுவாங்க போல, மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்து கல்யாணம் கட்டிக்க கூடாது, மனசை பார்த்து தான் கட்டிக்கிடணும்னு. ஒரு பொண்ணு வந்து தனியா நின்ற கூடாதே, உடனே வந்து கட்டிக்கிறியா புடிச்சுக்கிறியான்னு எதையாவது ஒண்ணு கேக்குறது. ச்சே, இந்த பஸ் வேற வந்து தொலைய மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் அவங்கள நம்ம கைய நீட்டி அடிச்சிருக்க கூடாதுல. அவங்க சொன்னது தப்புதான், நம்ம வாயாலேயே சொல்லி இருந்திருக்கலாம். கைய நீட்டி நம்மளும் அடிச்சுப்பட்டோம், அது அவங்களுக்கு ஒரு அவமானமா தானே இருக்கும். அடுத்த வாட்டி அவங்கள பார்த்தா எப்படியாவது மன்னிப்பு கேட்டுப்படணும். ஏனுங்க, ஐயோ இந்த பிள்ளையா? இவங்களா? இப்பதான் இவங்கள பத்தி நினைச்சோம், அதுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. என்னங்க? மாமா, மாமா, நான் தான் முத்து வந்திருக்கேன். தனபால் மாமா. என்னங்க, அப்பா வெளியே போயிருக்கிறாங்க. அப்பாவா? தனபால் மாமா பிள்ளையா நீங்க? ஆமாங்க. ஓ சரி, மாடு ஓட்டிட்டு வர சொன்னாங்க, அதான் ஓட்டியாந்தேன். நான் இங்க கட்டி போட்டு போறேன், அப்பா வந்தோடனே சொல்லிடுங்க. சரிங்க. என்னங்க ஒரு நிமிஷம். என்னங்க மறுபடியும் அடிக்க போறீங்களா? வேணாங்க, அன்னைக்கு வாங்கின அடியே ரொம்ப கண்ணெல்லாம் செவந்து போய் வீங்கிக்கிடுச்சு. ஐயோ இல்லைங்க, நான் அடிக்கிறதுக்கு கூப்பிடல. அன்னைக்கு அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க தான் கூப்பிட்டேன். எது, மன்னிப்பு கேட்க கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. என்னதான் நீங்க கட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் நான் அடிச்சிருக்க கூடாது, மன்னிச்சிருங்க. ஐ, மன்னிப்பெல்லாம் கேக்குறா, இதான் நல்ல சான்ஸ், இன்னும் கொஞ்சம் பேசி விடுவோம். ஆமா, அன்னைக்கு எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? நடு ரோட்ல வச்சு நீங்க பாட்டுக்கு பொசுக்கு நடிச்சுப்பிட்டியா? புரியுதுங்க, சாரி. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? உங்க கனவு லட்சியம் எல்லாம் சொல்லி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னது தப்பா? ஏங்க அப்படிலாம் எங்கேயாவது அமையுமா? முதல்ல ஒரு பையனை பார்த்து அந்த பையனை நமக்கு பிடிக்கணும், பிறகு அந்த பையன்கிட்ட போய் நம்ம கனவு லட்சியம்லாம் சொல்லி இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்கணும், அதுக்கு அந்த பையன் ஒத்துக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையனாவும் இருக்கணும். இத்தனையும் பார்க்கணும் இல்லைங்க, எப்படிங்க நடக்கும்? உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி பசங்க கண்ணு முன்னாடி நின்னா கூட தெரியாதுல, ஆனா போய் ஊர் முழுக்க வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல கலரா வேணும், நல்ல வாட்டா சாட்டமா நல்ல அம்சமா இருக்கணும். வெளியில எவனாச்சும் பார்த்தோன்னே இவன் புருஷங்காரன் நல்லா இருக்கிறாண்டி அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அதுக்கு தானே நீங்க எல்லாம் அப்படி சுத்துறிய? அழகு மட்டும் தானே எல்லாம் பாக்குறீங்க, அதை மட்டும் இருந்துட்டா மத்ததெல்லாம் வேணாமா? ஏனுங்க, யாரு சொன்னா நான் அப்படிலாம் பாக்குறேன்னு? நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, என்னோட கனவு லட்சியம் மட்டும் ஏத்துக்கிட்ட ஒரு பையனா இருந்தா போதும்னு. வேற வணக்கம் எதுக்கு என்ன அடிச்சிய? நான் தான் சொன்னேன்ல, உங்க கனவு லட்சியத்துக்குலாம் நான் சப்போர்ட் பண்றேன், என்னை கட்டிக்கிறீங்களான்னு. அடியாதி என்ன பாக்குறிய? ஐயோ மறுபடியும் அடிச்சு விடாதீங்க, நான் தெரியாம சொல்லிவிட்டேன். நீங்க கல்யாணம் கட்டுங்க, கட்டாம போங்க, உங்க கனவு லட்சியத்தை ஜெயிங்க, ஜெயிக்காம போங்க. எனக்கு என்ன வந்துச்சான்? என் சோழியை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். உங்க அப்பா வந்தாருன்னா இந்த மாட்டை கட்டி போட்டு போயிருக்கிறேன்னு சொல்லுங்க. பிறகு என் பேரு முத்துமொழி சொல்லிவிடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன மாதிரியே என் கனவு லட்சியம் எல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு பையனை பாத்துட்டேனுங்க. அப்பாடா, பாத்துட்டீங்களா? ஆமா, யாருங்க அவரு? எங்க இருக்கிறாரு? என் கண்ணுக்குள்ள இருக்காருங்க. ஏங்க, உங்க லவ்ஸ் எல்லாம் உங்க ஆளோட வச்சுக்கிடுங்க. ஏன்டா இதுக்கு வரீங்க? நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க, யாரு நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். சரியான மக்கு சம்பரானியா இருக்காரு, இத கூடவா புரிஞ்சுக்க தெரியாது? என்னங்க சொல்லுங்க. ஏனுங்க, என் கண்ணை வந்து உத்து பாருங்க, அவரோட முகம் தெரியும். கண்ணை வந்து ஊத்து பாக்கட்டா? இங்க வாரேன். என்னங்க ஒண்ணுமே தெரியல, என் முகம் தான் தெரியுது. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சுங்க, அதான் என் முகம் தான் தெரியும். என்னங்க? அப்பா, இப்பயாவது புரிஞ்சுச்சே. நான் கல்யாணமே கட்டிக்க கூடாதுன்னு இருந்தேன், ஆனா நீங்க பெண்கள் தான் இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்கும் கனவு லட்சியம்லாம் இருக்கணும், அவங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எப்ப சொன்னீங்களோ அப்பவே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சுங்க. அன்னைக்கு நீங்க கேட்டிய என்னைய கட்டிக்கிறீங்களான்னு, இன்னைக்கு நான் கேட்கறேனுங்க, என்னைய கட்டிக்கிறீங்களா? கண்டிப்பா கட்டிக்கிறேனுங்க.